Idayam wishes you a very happy new year. Idayam wishes you a very happy new year. வணக்கம். செய்திச் சுருக்கம். கிராமப்புறங்களின் வளர்ச்சி புதிய உச்சம் தொடும் பிரதமர் மோடி நம்பிக்கை. கிராமிய கலைஞர்களின் கலை படைப்புகளை ஊக்குவிக்கவும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறது. அதன் ஒரு பகுதியாக டெல்லி பாரத் மண்டபத்தில் கிராமிய பாரதம் என்ற பெயரில் பிரம்மாண்ட திருவிழாவை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இன்று முதல் 9ஆம் தேதி வரை நடக்கும் இந்திய கிராமிய திருவிழாவில் கிராமப்புற கலைஞர்களின் அற்புத கலை படைப்புகள் காட்சிப்படுத்தப்படும். அவற்றை உருவாக்கிய கலைஞர்கள் தங்கள் படைப்பு குறித்து விளக்கம் அளிப்பர். குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் இதில் அதிக ஆர்வத்துடன் பங்கெடுத்துள்ளனர். திருவிழாவில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு அரங்கிற்கும் சென்ற மோடி அங்கிருந்த கலைஞர்களிடம் அவர்களின் படைப்புகள் குறித்து கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகையில், நான் கிராமப்புற பின்னணியிலிருந்து வந்தவன். எனவே கிராமங்கள் பற்றியும் அங்குள்ள சவால்கள் பற்றியும் நன்கு அறிவேன். அதனால்தான் கிராமப்புற மேம்பாடு குறித்து அதிகம் சிந்திக்கிறேன். அதை செயல்படுத்த நினைக்கிறேன். ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் வீடுதோறும் கழிப்பறை கட்டினோம். கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தோம். வீடுகள் தோறும் குழாய் மூலம் குடிநீர் சப்ளை செய்வதற்கான திட்டம் நிறைவேறியது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் கிராமங்களில் வசிக்கும் நபர் கூட நாட்டின் தலைசிறந்த டாக்டரை தொடர்பு கொண்டு மிக சிறந்த சிகிச்சை பெற முடிகிறது. கோவிட் பெருந்தொற்று உலகிற்கே பெரும் சவாலாக இருந்தபோது நம் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் வசிக்கும் கடைசி குடிமகன் வரை தடுப்பூசியை கொண்டு சென்றோம். கிராமப்புற வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இந்த அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கிராமங்களில் விவசாயம் செய்யப்படுவதுடன் புதிய வேலை தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் MSME வளர்ச்சிக்கு முத்ரா கடன் திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 25 கோடி பேர் ஏழ்மையில் இருந்து மீண்டு வந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். இதற்கு முன் நாட்டை ஆண்டவர்கள் ஏழ்மையை அகற்றுவோம் என வெறும் வாய் வார்த்தைகளால் சொன்னார்களே தவிர அதற்காக எதுவும் செய்யவில்லை. இன்று ஜாதியின் பெயரில் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். நாம் அதில் கவனம் செலுத்தாமல் கிராமங்களில் கலாச்சாரம், பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். கிராமப்புற மேம்பாடு மிக முக்கியம். கிராமங்களின் வளர்ச்சியால் தான் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியம் நிறைவேறும். எனவே நம் இலக்கு நோக்கிய பயணம் வெற்றி பெற கிராமங்களை மேம்படுத்த வேண்டியது நம் கடமை எனவும் பிரதமர் மோடி பேசினார். आप मुझे बताइए, देश में सबसे ज्यादा एससी कहां रहते हैं? गांव में। एसटी कहां रहते हैं? गांव में। ओबीसी कहां रहते हैं? गांव में। एससी हो, एसटी हो, ओबीसी हो, समाज के तबके के लोग ज्यादा से ज्यादा गांव में ही अपना गुजारा करते हैं। पहले की सरकारों ने इन सभी की आवश्यकताओं की तरफ ध्यान नहीं दिया। गांव से पलायन होता रहा, गरीबी बढ़ती रही, गांव शहर की खाई भी बढ़ती रही। मैं आपको एक और उदाहरण देता हूं। आप जानते हैं, पहले हमारे सीमावर्ती गांवों को लेकर क्या सोच होती थी? उन्हें देश का आखिरी गांव कहा जाता था। हमने उन्हें आखिरी गांव कहना बंद करवा दिया। हमने कहा, सूरज की पहली किरण जब निकलती है ना, तो उस पहले गांव में आती है, वो आखिरी गांव नहीं है। और जब सूरज डूबता है तो डूबते सूरज की आखिरी किरण भी उस गांव को आती है जो हमारा उस दिशा का पहला गांव होता है। और इसलिए हमारे लिए गांव आखिरी नहीं है, हमारे लिए प्रथम गांव है। லேப்டாப், செல்போனில் ஆபாச வீடியோ. ஞானசேகரனிடம் சிக்கிய முக்கிய தடயம்.
யார் அந்த சார்? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதில் நிறைய மர்ம முடிச்சுகள் இருப்பதாகவும் முக்கிய புள்ளிகளை காப்பாற்றும் முயற்சி நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்த குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். அந்த இடம் வீடியோ பதிவும் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கும் சென்றனர். அவரிடம் விசாரணைக்கு சம்மதமா என கேட்டு அவருடைய ஒப்புதலுடன் ரகசிய விசாரணை நடத்தினர். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்த அனைத்து விவரங்களையும் மாணவி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் சம்பவத்தன்று மாணவியுடன் இருந்த மாணவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. 189 ஏக்கரில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த 139 கண்காணிப்பு கேமராக்களில் குற்றவாளி எந்த கண்காணிப்பு கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்டார் என்பன உள்ளிட்ட தகவல்களையும் விசாரணை குழுவினர் சேகரித்துக் கொண்டனர். தொடர்ந்து கைதான ஞானசேகரனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் போனில் இருந்த தகவல்களையும் ஆய்வு செய்தனர். வாட்ஸ்அப் சேட்டிங், மொபைல் போனில் இருந்த எண்கள், போட்டோ மற்றும் வீடியோ என அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டது. மாணவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் சார் என கூறி செல்போன் அழைப்பில் குற்றவாளி ஞானசேகரன் பேசினார். மிரட்டிவிட்டு வந்து விடுகிறேன் என்றார் என மாணவி மீண்டும் உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் ஞானசேகரன் தவிர வேறு யாரும் கைது செய்யப்படவில்லை. குற்றம் நடந்த இடத்தில் ஞானசேகர் செல்போன் ஃப்ளைட் மோடில் இருந்தது. அவருக்கு எந்த செல்போன் அழைப்பும் வரவில்லை என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் கூறியிருந்தார். அவர் சொன்னதுக்கு முரணாக மாணவியின் வாக்குமூலம் அமைந்திருக்கிறது. ஞானசேகரன் செல்போனில் இருந்த பழைய வீடியோவில் அவருடன் திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் உள்ளதாக கூறப்படுகிறது. பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய அந்த நபரிடம் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் முக்கிய ஆவணங்கள், ஆபாச வீடியோக்கள் பதிவேற்றம் செய்ய பயன்படுத்திய லேப்டாப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மாணவி சம்பவத்தில் அதிர்ச்சி, 2 பெட்டிகள் நிறைய எவிடன்ஸ். உண்மையில் யார் இந்த ஞானசேகரன்? சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் 19 வயதான என்ஜினியரிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. பல்கலை பக்கத்தில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் என்ற கொடூரன் கைது செய்யப்பட்டான். போலீஸ் விசாரணை குறித்து தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் கிளப்பி வருகின்றன. இதற்கிடையே சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை ஹைகோர்ட் பெண் IPS அதிகாரிகள் புக்யா ஸ்னேகப்பிரியா, ஐமன் ஜமால், பிருந்தா ஆகிய 3 தலைமையில் SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. SIT தீவிர விசாரணையில் களமிறங்கிய பிறகு அடுத்தடுத்து எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. விசாரணையின் ஒரு பகுதியாக ஞானசேகரன் வீட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனை நடத்தினர். கோட்டூர்புரத்தில் உள்ள அவனது வீட்டுக்கு சரியாக காலை 11 மணி அளவில் வந்தனர். தொடர்ந்து 3 மணி நேரம் வீட்டில் சல்லடை போட்டனர். பின்னர் மதிய உணவு முடித்துவிட்டு மீண்டும் சோதனை நடத்தினர். மொத்தம் 6 மணி நேரம் இந்த சோதனை நீடித்தது. 3 பெண் IPSகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பல ஆதாரங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோதனை முடிந்ததும் 2 பெட்டிகளில் ஆதாரங்களை அள்ளிச் சென்றனர். கூடவே பேப்பரில் சுற்றி ஒரு பட்டா கத்தியையும் எடுத்துச் சென்றனர். 2 பெட்டிகளிலும் ஞானசேகரன் பயன்படுத்திய லேப்டாப், பென்டிரைவ் உள்ளிட்ட ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த போது அவன் தொப்பி அணிந்து வந்திருந்தான். அந்த தொப்பியையும் ஞானசேகரன் வீட்டிலிருந்து எடுத்து இருக்கின்றனர். இது அவனுக்கு எதிரான முக்கிய ஆதாரங்களுள் ஒன்று. அதேபோல் நிறைய ஆவணங்கள், ஃபைல்களை கைப்பற்றி இருக்கின்றனர். ஏற்கனவே அவன் மீது பல திருட்டு வழக்குகள் உள்ளன. திருடி சம்பாதித்த பணத்தில் பல சொத்துக்களை வாங்கி இருப்பதாகவும் சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ரெய்டில் கைப்பற்றியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஞானசேகரன் பயன்படுத்திய லேப்டாப்பில் பல பெண்களின் வீடியோக்கள், போட்டோக்கள் இருக்கக்கூடும் என்று போலீசார் கருதுகின்றனர். லேப்டாப்பை ஆன் செய்து அதில் இருக்கும் விவரங்களை சேகரிக்கும் போது இன்னும் பல திடுக்கிடும் விஷயங்கள் வெளியே வரக்கூடும். சோதனையின் போது ஞானசேகரனின் மனைவியிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். அவர் ஞானசேகரன் பற்றி பல தகவல்களை கொடுத்துள்ளார். அதையும் வாக்குமூலமாக SIT போலீசார் பதிவு செய்து கொண்டனர். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர், சம்பவத்தின் போது மாணவி பேசிக் கொண்டிருந்த மாணவன், மாணவியின் தோழிகளிடம் SIT விசாரணை நடத்தியது. பல்கலையில் விசாரணை நடத்திய குழுவினர்
கிரைம் சீனையும் நேரில் விசிட் செய்தனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடத்தினர். அடுத்த கட்டமாக ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்கும் வேளையில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். இதற்கிடையே SITயிடம் மாணவி அளித்த வாக்குமூலம் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்தபோது போனில் பேசிய அரக்கன், நான் அவளை மிரட்டிவிட்டேன் என்று யாரிடமோ சொன்னான். பின்னர் இன்னொரு சாரிடம் தனியாக இருக்க வேண்டும் என்றும் என்னை மிரட்டினான் என FIRக்காக மாணவி அளித்த புகாரில் சொல்லியிருந்தார். இதனால் அந்த இரண்டாம் நபர் யார் என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் இரண்டாவது நபர் யாரையும் போலீஸ் கைது செய்யவில்லை. இதனால் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பி அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தீவிர போராட்டத்தை முன்னெடுத்தன. இதற்கு விளக்கமளித்த சென்னை கமிஷனர் அருண், சம்பவம் நடந்தபோது ஞானசேகரன் போன் ஃப்ளைட் மோடில் இருந்தது. அவன் மாணவியை மிரட்டுவதற்காக போன் பேசுவது போல் நடித்தான். உண்மையில் அவன் சொல்வது போல் ஒரு சார் இல்லை. மாணவியை மிரட்டுவதற்காக அவன் பயன்படுத்திய வார்த்தை அது என்று கமிஷனர் கூறியிருந்தார். ஆனால் இப்போது SITயிடம் வாக்குமூலம் அளித்த மாணவி, உண்மையில் அந்த அரக்கன் போன் பேசியதை நான் பார்த்தேன் என்று மீண்டும் உறுதியாக கூறியுள்ளார். இது இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் திமுகவையும் போலீசாரையும் அண்ணாமலை வெளுத்து வாங்கினார். துவக்கத்திலிருந்தே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்களோ என்ற சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் தொடர்ந்து செயல்படும் திமுக. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான வழக்கில் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான வழக்கில் குற்றவாளி மற்றொரு நபருடன் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய தகவலுக்கு நேர்மாறாக குற்றவாளி தனது மொபைல் போனை ஏரோப்ளேன் மோடில் வைத்திருந்ததாக சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கிற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி தான் கூறிய தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொடக்கத்தில் இருந்தே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் போலீஸ் துறை ஈடுபட்டு வருகிறதோ என்ற சந்தேகம் தற்போது உறுதியாகியுள்ளது. குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வி வலுப்படுகிறது என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். பொங்கல் பண்டிகைக்கு 6 நாட்கள் விடுமுறை. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் இந்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாகவும் ஜனவரி 16ஆம் தேதி உழவர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விடுமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி 17ஆம் தேதி அரசு வேலை நாளாக இருந்தது. ஜனவரி 18, 19ஆம் தேதிகள் வார இறுதி நாளாக வருவதால் சொந்த ஊர் செல்லும் மக்கள், மாணவர்கள் ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்படுமா என எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்நிலையில் அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்பின் மூலம் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையில் தொடர்ச்சியாக 6 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவித்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தாளாளர் முதல்வருக்கு இரத்த அழுத்தம், ஆசிரியை மட்டும் சிறையில் அடைப்பு, 7 நாள் காவல், கோர்ட் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் LKG படித்து வந்த சிறுமி நேற்று அங்குள்ள கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது. மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் போலீசில் கூறியுள்ளனர். சந்தேக மரணம், பணியில் அஜாக்கிரதையாக இருந்தது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த விக்கிரவாண்டி போலீசார் பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பாசிரியை ஏஞ்சல்ஸ் ஆகியோரை கைது செய்தனர். கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு மூவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோருக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதாக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். ஆசிரியர் ஏஞ்சல்ஸை மட்டும் விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை 7 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டார். கடலூர் மத்திய சிறையில் ஏஞ்சல்ஸ் அடைக்கப்பட்டார்.
இளங்கோவன் மகனுக்கே சீட்டு கொடுங்க, ஈரோடு கிழக்கில் அடுத்த திட்டம் என்ன? 2021 சட்டசபை தேர்தலில் ஈரோடு கிழக்கில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் போட்டியிட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் மூத்த மகன் திருமகன் வெற்றி பெற்று MLA ஆனார். 2023 ஜனவரியில் அவர் உடல்நலக்குறைவால் இறந்தார். தொடர்ந்து பிப்ரவரியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த டிசம்பர் மாதம் அவரும் உடல்நலக்குறைவால் இறந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 2வது முறையாக இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு சீட் ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியினர் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மறைந்த காங்கிரஸ் MLA திருமகனின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் ஈரோடு காங்கிரஸ் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இடைத்தேர்தலில் இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 44 வயதாகும் சஞ்சய் சம்பத் டெல்லியில் MBA படித்துள்ளார். இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருந்துள்ளார். இப்போது காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக உள்ளார். இது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே 2 முறை ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை திமுக போட்டியிட வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரசிடமிருந்து திமுக பறிக்காது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெறும் என அவர் தெரிவித்தார். விண்வெளியில் செயல்படும் இந்தியாவின் ரோபோட்டிக் கைகள், இஸ்ரோவின் அடுத்த மைல்கல். 1 0 plus 5 seconds. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ டிசம்பர் 30 PSLV C-60 ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பியது. அதில் டாக்கிங் செயற்கைக்கோள்களுக்கு அடுத்தபடியாக 24 துணை செயற்கைக்கோள்களும் அனுப்பப்பட்டு அவை 355 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் RRMTD எனப்படும் ரோபோட்டிக் கைகள். இந்தியாவின் முதல் ரோபோட்டிக் விண்வெளி திட்டமாக இது செயல்படுத்தப்பட்டது. ஒரு ரோபோ பூமியில் செயல்படுவதைப் போல விண்வெளியில் செயல்பட முடியாது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை உணர்ந்து அதற்கேற்ப இஸ்ரோ இந்த ரோபோட்டிக் கைகளை உருவாக்கியது. ஈர்ப்பு விசையும் இயக்க விசையும் இல்லாத விண்வெளியில் அதற்கேற்ற வகையில் வடிவமைத்து அனுப்பிய ரோபோட்டிக் கைகள் தனது செயல்பாட்டை சிறப்பாக தொடங்கியிருப்பதாக இஸ்ரோ வீடியோ வெளியிட்டுள்ளது. பூமியிலிருந்து ரோபோவை இஸ்ரோ விஞ்ஞானிகள் செயல்படுத்துகின்றனர். விண்வெளி பொருட்களை ஆய்வு செய்ய இந்த ரோபோ முன்னோடியாக இருக்கும். முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்திலும் இந்திய தயாரிப்பிலும் உருவான ரோபோ கைகள் திட்டமிட்டபடி செயலாற்றுவதால் வரும் காலத்தில் பல விண்வெளி திட்டங்களுக்கு இது தொடக்கமாக இருக்கும். இந்த தொழில்நுட்பம் 2035 நிறுவ திட்டமிட்டுள்ள பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் போன்ற எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு ஆதாரமாக திகழும் என இஸ்ரோ கூறியுள்ளது.